தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் ஆபாச பேச்சாளர் ஆளுங்கட்சிக்கு தாவினார். திமுகவின் ஆபாச பேச்சாளர் ஆளுங்கட்சிக்கு தாவினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக என்றாலே ஆபாசம், ஆபாசம் என்றாலே திமுக. திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்க முடியாது. திமுகவும் ஆபாசமும் நகமும் சதையும் போல பின்னி பிணைந்தது. திமுகவில் ஏகப்பட்ட ஆபாச பேச்சாளர்கள் உள்ளார்கள். தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், கவிதா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலே உள்ளது. அதுபோக தற்பொழுது உதயநிதி, கருணாநிதி ஆகியோர் ஆபாசமாக பேசி பிரச்சனைகளில் சிக்கியுள்ளனர். அதே போன்ற அமைச்சர் பொன்முடி கூட ஆபாசமாக பேசி நீதிமன்றத்தில் படியேறி இறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு திமுகவின் முக்கியமான ஒரு ஆபாச பேச்சாளர் ஆளுங்கட்சிக்கு தாவிய வரலாற்றை தான் இப்பொழுது பார்க்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். திமுகவின் முக்கியமான ஒரு ஆபாச பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகம். 1970ஆம் ஆண்டுகளில் இவர் மேடையேற தொடங்கினார். திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக அறிவிக்கப்பட்டார். தமிழ்நாடு முழுவதும் திமுக பொதுக்கூட்டங்களில் பேசினார். இவர் பேசுகின்ற பேச்சுக்கள் அனைத்தும் ஆபாச பேச்சுக்கள். பெண்கள் கூட்டத்தில் அமர்ந்து கேட்க முடியாது. இவர் பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அருகில் உள்ள வீடுகளில் உள்ள பெண்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் அடைத்துக் கொள்வார்கள். காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு இவர் எதிர்க்கட்சிகளை, குறிப்பாக எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கீழ்த்தரமாக, பச்சையாக, கொச்சையாக வசைபாடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஆபாசமான ஒரு பேச்சாளர். பொன்முத்துராமலிங்கத்தின் ஆதரவாளர் என்று சொல்லலாம். 1989ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்த பொழுது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பொன்முத்துராமலிங்கம் இவருக்கு பண உதவி செய்தார். 2001ஆம் ஆண்டு தீப்பொறி ஆறுமுகம் திமுகவிலிருந்து விலகினார். 2001ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து விலகினார். விலகி செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். 9 ஆண்டு காலம் அதிமுகவில் தலைமை கழக பேச்சாளராக வலம் வந்தார். திமுகவில் ஒரு கூட்டத்துக்கு 2000 ரூபாய் தான் கொடுப்பார்கள். ஆனால் அதிமுகவில் இணைந்த பிறகு 50,000, 1,00,000 என்று ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு கட்டணங்கள் வாங்க ஆரம்பித்தார். ஓரளவு பணம் சம்பாதித்தார். அதிமுக தன்னை மதிக்கவில்லை என்று கூறி 2010ஆம் ஆண்டு இவர் மீண்டும் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு வந்தார். ஒரு சில ஆண்டுகளில் காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் முக்கியமான ஒரு ஆபாச பேச்சாளர் யார் என்று சொன்னால் தீப்பொறி ஆறுமுகம். தீப்பொறி ஆறுமுகம் என்று சொன்னாலே காதை புத்தி கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு ஆபாசமான பேச்சாளர், திமுக பேச்சாளர். இவரை வளர்த்தது திமுக தான். திமுகவிலிருந்து இவர் விலகி 2001ஆம் ஆண்டு ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தபோது ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்.